ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது உளுந்து துவையல். இது சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து சேர்த்த பிறகு லோ ஃப்ளேமில் வச்சு உளுந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ உளுந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, உளுந்து வாசனையும் வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் நான் 4 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றது போல் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கின பிறகு இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம், அரை முடி தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மீடியம் சைஸ் தேங்காயில் அரை முடி சேர்த்துருக்கேன். இது கூடவே உப்பு தேவையான அளவு, சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி இதெல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்த பிறகு இதில் தண்ணி விட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்காமல் இது போல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து இதில் கடுகுளுந்து அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு பொடிஞ்சதும் இதில் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இலைகள் கிறிஸ்பியானதும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது துவையலில் சேர்த்துக்கலாம். உளுந்து துவையல் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.